பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக, கர்த்தருக்குள்ளே திடமனதாக இருப்பீர்கள்னு நான் நம்புகிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இனி உங்களை நடத்தப் போவது நிச்சயம். நீங்கள் அவரை தேடி வரவில்லை, அவர் தான் உங்களை தேடி வந்தார். 138 கோடியை தாண்டி இருக்கிற ஒரு பெரிய நாட்டில் நீங்களும் நானும் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் அந்த பரலோக தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்தது, என்னை பார்த்தது. அதனால ஆமென், கர்த்தரை நாம் எப்போதும் சார்ந்திருப்போம். அவர் தந்திருக்கிற வேதத்தை எப்போதும் நம்பி இருப்போம். வசனம் ஒரு நாளும் மாறாது. இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை தொடர்ந்து ஆவியானவரோடு அனுதினமும் நடக்கிறதுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேட்போமா? நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்வி கொண்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய தேவ மனிதர். இங்கே ஒரு பாம்பு, விரியன் பாம்பு அவன் கையை கவ்வி கொண்டது. இதுவரைக்கும் அந்த பாம்பு எங்கே இருந்தது? விறகோடு விறகாய் இருந்தது. யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் அவர் தான் அந்த விறகை தூக்கிட்டு வராரு. ஆனால் விறகுகள் 4-5 விறகுகள் பற்றி பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த அடுப்பில் இந்த விறகு போன உடனே உள்ளே இருக்கிற அந்த பொல்லாத சத்துருவாகிய பாம்பு சொல்லாமல் கொள்ளாமல் அடித்து பிறண்டு வெளியே ஓடுது. எதை காண்பிக்கிறது? விறகு என்பது விசுவாசிகளுக்கு அடையாளம். ஷார்ட்டாக சொன்னால் நீங்களும் நானும் தான் விறகு. அப்படி தான் பைபிளில் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த புத்தகத்தில். அப்போ விறகு தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். விறகு தனியாக எரிஞ்சா ஒர்க் அவுட் ஆகாது. 4-5 விறகோடு சேர்ந்து எரியும் போது பாருங்கள், மழைன்னு வருது. அதான் ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம். ஐக்கியப்பட்டு இருக்கிற இடத்துல சத்துருக்கு இடம் இருக்கா தெரியுமா? அப்போ நீங்கள் குடும்பமாக ஐக்கியப்பட்டு ஆண்டவரை நேசிங்க. சரியா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐக்கியப்படுங்க. நம்முடைய ஐக்கியத்தை சாத்தான் கெடுக்கிறதுக்கு ஏதாகிலும் ஒரு வகை தேடுவான். விசுவாசிகளோடு ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். சாத்தான் ஏதாவது பிரிக்கிறது வகை தேடுவான். அந்த ஃபெலோஷிப்பை மாத்திரம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஃபெலோஷிப் தான் அக்னியை மூழும்படி செய்யும். ஆமென். விறகோடு விறகு வைத்தால் எப்படி அக்னி மூழ்கிறதோ அதே போல தேவ பிள்ளைகளோடு நம் இணைந்து, கணவன் மனைவியோடு, மனைவி தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது அங்கு பலத்த ஒரு அக்கினி கிரியை செய்யும். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. குடும்பமாக கூடி ஜெபிக்கும் போது நல்ல அந்நிய பாஷைகளில் ஜெபிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க. அப்போ உங்களை சுற்றிலும் ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி வரும். அந்த சத்துரு உங்கள் அறியாமல் உங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைந்திருந்தால், சிந்தையில் நுழைந்திருந்தால் அந்த அக்கினி சத்துருவை துரத்தி விடும். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம். இப்போ இதை கேட்குற வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஐக்கியத்தினால் மூழும் அக்கினி, அது ஒரு பெரிய எழுப்புதலை மட்டுமல்ல, சத்துருவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, சாத்தானை ஓட ஓட துரத்துகிறது. இப்போதும் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, இந்த சத்தம் உடைய பிள்ளைகளுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை தார் ஆண்டவரை. தனியாக எங்கேயாவது ஏதாவது தேசத்தில் இருந்தா ஜெபிக்கிற மக்களை அவர்களுக்கு காட்டி கொடுங்கப்பா. தேவனோடு இணைந்து ஓடுவாராக. அதே போல ஊழியர்களுக்கு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை தாரும் ஆண்டவரே. இணைந்து ஜெபிக்க, தேவனை துதித்து ஆராதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் இருக்கிறது என்று சொன்னது போல, ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை எப்போதும் உம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.
அதை வாசிக்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.